Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. அதிமுகலேருந்து உள்ளே வந்தவனால திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி காத்திருக்கிறது. ஸ்டாலின் வந்து தெளிவாக இருக்கார், யார் வந்தாலும் உள்ளே சேர்த்துக்கணும். திமுகவின் முகத்தை மாற்ற அவர் விரும்புகிறார். ஒரு கட்டத்தில் அவங்க எல்லாரும் ஏடிஎம்கேலேருந்து போகிறவங்க திமுகவை கைப்பற்றுவார்கள். பரம்பரை திமுககாரன் அண்ணாந்து ரோட்டில் நின்று வேடிக்கை பார்க்கலாம், அவ்வளோதான். திமுக கூட்டணியில் சீட்ஸ் வந்து அதிகம் வந்து கேட்டு முன்பை விட இப்போ எல்லாருமே வந்துட்டு டபுள் டிஜிட் சீட்ஸை வந்து கம்யூனிஸ்ட்டும் எதிர்பார்க்குது, விசிகாவும் எதிர்பார்க்குது, அதிமுகவும் எதிர்பார்க்குது. அதிகப்படியான நெருக்கடிக்கு வந்துட்டு திமுக தலைமை வந்து தள்ளப்பட்டிருக்குங்கிறது எப்படி சார்? அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டார் ஸ்டாலின். பிரச்சனை காங்கிரஸ் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஒரே ஒரு கட்சி மட்டும்தாங்க அங்கே வர வேண்டியிருக்கு, தேமுதிக தான். மற்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய இதுவாக இல்லை. ஓபிஎஸ் சுத்தமாக இடம் இல்லைன்னு சொல்லியாச்சு. ராம்தாஸ் முடிஞ்சு போச்சு, அன்புமணி வந்ததால். சமூக ரீதியான பேச்சுக்கள் இப்போது ரெஃப்ளெக்ட் ஆகிற விஷயங்கள் எப்படி சார்? இல்லைங்க, இது இந்திய அரசியலின் சாபக்கேடுங்க. மிகப்பெரிய உயர்ந்த இடங்களில் இருக்கவங்க சாதி ரீதியாக கருத்துக்களை தெரிவிப்பது என்பது அவங்க போய் பிரச்சனையில் தான் மாட்டுவாங்க. பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டது, அவருக்கு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லி அதில் பிறந்ததுக்காக பெருமைப்படுறதா பேசியிருக்காரு. இது ஒரு எப்ஸ்டைன் ஃபைல்ஸ், பெண்கள் சம்பந்தப்பட்ட, சிறுமிகள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் நாட்டின் பிரதமரை இழுத்து விடாமல் ராகுல் இருந்திருக்கலாம். பிரதமர் மீது இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தில் நாட்டை காட்டி கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அது நியாயம். இந்தியாவை விட்டு இருக்கிறார் மோடி. தொழிலாளர் நல சட்டங்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக 150 ஆண்டுகளாக இருந்த தொழிலாளர் சட்டங்கள் வந்து இன்று மாற்றப்பட்டு இருக்குங்க. இது தொழிலாளர்களுக்கு விரோதமானது என்பதுதான் தொழிற்சங்கங்களோட கருத்தாக இருக்குது. பாயிண்ட் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்னிக்கின்றோம். வாருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். ஓவராலாக வந்து சார், பவன் கல்யாண கூட்டு வந்து பாஜக வந்து ஒரு அரசியல் செய்தது. மொழிவாரி சிறுபான்மை ஓட்டுக்களை வந்து தாம் பக்கம் கொண்டு வரணுங்கிறதுல ஒரு பாஜக ஒரு முயற்சி வந்து எடுத்தது. ஏன்னா அது திமுகக்கான ஒரு வாக்கு வங்கி. எப்படி வந்து சிறுபான்மையுடைய வாக்கு வங்கி திமுகவுக்கு இருக்கோ அது மாதிரி லாங்குவேஜ் மைனாரிட்டியினுடைய வாக்கு வங்கியும் திமுக வசம் காலங்காலமாக இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல போகிற ஒரு விஷயம் தான் அது. அது போன வாக்கு வங்கி எடுக்கிறதுக்கு பிஜேபி ஒரு முயற்சியை எடுத்தது. இப்போது காங்கிரஸ் அப்படி ஒரு முயற்சியை வந்துட்டு லாங்குவேஜ் மைனாரிட்டியை கையில் எடுத்து சென்னையில் ஒரு மாநாடு ஒன்றை நடத்துகிறாங்க. அதில் பாக்யராஜ் போய் கலந்துக்கிறாரு. அவர் பேசிய பேச்சு வந்து சர்ச்சையானது. கேஜிஎஃப்னு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, அதில் பாக்யராஜ் போய் கலந்துக்கிறாரு. ஒரு சினிமா நடிகர், ஒரு பொதுவான நபராக பார்க்கப்பட்டவர். அவர் சம்மதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகராக பார்க்கப்பட்டவர். அவர் போய் ஒரு சமுதாய மேடையில் போய் பேசுகிறாரு. அது ஒரு பக்கம். பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா ஒரு பக்கம் வெளிநாடுகளில் போய் ஒரு சுற்றுப்பயணத்தில் ஒரு நிகழ்ச்சியில் போய் பேசும் பொழுது செட்டிநாடு குறித்து அவர் சொன்னது வந்து ராஜா மீது கடுமையான விமர்சனங்கள் எல்லா தொலைக்காட்சியிலும் வைக்கப்பட்டு ராஜா இன்னைக்கு தன்னிலை விளக்கம் வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த டிவிகள் வெளியிட்டு இருக்காங்க. சமூக ரீதியான பேச்சுக்கள் இப்போது ரெஃப்ளெக்ட் ஆகிற விஷயங்கள் எப்படி சார் பார்க்குறேன்? இல்லைங்க, இது இந்திய அரசியலின் சாபக்கேடுங்க. மிகப்பெரிய உயர்ந்த இடங்களில் இருக்கவங்க சாதி ரீதியாக கருத்துக்களை தெரிவிப்பது என்பது அவங்க இப்போ போய் பிரச்சனையில் தான் மாட்டுவாங்க. இதில் அரசியல் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அரசியல்வாதிகள் பண்ணலை, சினிமாக்காரங்க ஒருத்தர் பட்டிமன்ற பேச்சாளர். அவர் ராஜா என்ன பேசினார்னு எனக்கு தெரியாது. பட் பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டது, அவருக்கு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லி அதில் பிறந்ததுக்காக பெருமைப்படுறதா பேசியிருக்காரு. இது ஒரு தனி மனிதனோட உரிமைன்னு தான் இதை எடுத்துக்க முடியும். இதே அரசியல்வாதியாக இருந்தால் நம்ம கேள்வி கேட்கலாம். சினிமாக்காரன் என்னன்னு கேட்க முடியும் நீங்கள்? அதுவும் இப்போ இன்றைக்கி மார்க்கெட் இல்லாத சினிமாக்காரர் அவர். கடந்த காலத்தின் கரிய நிழல் அவர் ஒன்றும் இப்போதைய டைரக்டர் கிடையாது. என்றைக்கோ முடிஞ்சு போச்சு அவர் சகாப்தம். முன்னாள் டைரக்டர் அவர், அவ்வளோதான். அவர்கிட்ட போய் நம்ம வந்து அவர் இதை பேசுகிறாரு அதை பேசுகிறாருன்னு பெருசாக இது பண்ண முடியாது. அரசியல் தலைவர்கள் பேசினா தான் நம்ம பதில் சொல்ல முடியும். பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா விஷயத்தில் எனக்கு உண்மையிலே தெரியாது, அது என்னன்னு தெரியாது. அதனால் நான் அது குறித்து எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை. நிஜமா சார். இப்போ டெல்லி அரசியல் மட்டும் இல்லை, உலக அரசியலே வந்துட்டு ஒழிக்கணும். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் பற்றி நேற்று ராகுல் காந்தி கூட பார்லிமெண்ட்டில் வந்துட்டு ஒரு மத்திய அமைச்சர் மீது வந்து அவருக்குமே தொடர்பு இருக்குங்கிற மாதிரி பேசியதும் ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. இல்லை ராகுலுக்கு வந்துட்டு அதில் ஒரு இடம் இருக்குது, ராகுலும் அதில் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர்கள் பேசியதும் தொடர்ந்து ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. ராகுல் பேர் அதில் இல்லை, ஆனால் ஹர்தீப் பூரியும் மோடி பேரும் அதில் இருக்குது. அவங்க வழக்கம் போல் ராகுல் சேர்த்து இழுக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி இந்த ஸ்பீச்சை தவிர்த்திருக்கலாம். நாட்டின் பிரதம மந்திரி என்னும் பொழுது தெளிவான ஆதாரங்கள் இல்லாமல் அரைகுறை ஆதாரங்களை வைத்து நாட்டின் பிரதமரை எப்ஸ்டைன் ஃபைல்ஸ், பெண்கள் சம்பந்தப்பட்ட, சிறுமிகள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் நாட்டின் பிரதமரை இழுத்து விடாமல் ராகுல் இருந்திருக்கலாம். இப்போ அது அவங்க எங்கே போய் முடியுதுன்னா, நேரு யாரோடலாம் இருந்தாருன்னு பழைய பெண்களோட, அவங்க தங்கச்சியோட இருந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டு பிஜேபி கீழ்த்தரமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. இதுக்கு வழிவகுத்தது ராகுல் காந்தி தான்.
எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்குது. தரவுகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதனுடைய நம்பகத்தன்மை என்ன என்பது நமக்கு தெரியாது. ஹர்தீப் பூரி வந்து நான் வந்து அஃபிஷியலாக தான் மீட் பண்ணேன் அப்படின்றாரு. பட் அதை பற்றி பேசும்போது மோடி வரைக்கும் பிரச்சனை நீளுதுன்னா அவங்களுக்கு மோடி ஹோலி கவு, புனித பசு. மோடியை தொட்டிங்கன்னா அவங்க ராகுலை தொடுவாங்க. எப்ஸ்டீன் ஃபைலில் 9 பேர் இருக்குன்றாங்க அவங்க. இந்திய அரசியல் இவ்வளோ கீழே போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பிரதமர் மீது இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் நாட்டை காட்டி கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அது நியாயம். அது அரசியல் குற்றச்சாட்டு, அது நியாயமும் கூட. இந்தியாவை விற்று இருக்கிறார் மோடி. பட் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் பிரதமரை பேசுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இது வந்து நமக்கு நாமே மல்லாக்கப்படுத்தி எச்ச துப்பிக்கிற மாதிரி தான் இது. ஏன்னா இந்த நாட்டின் பிரதமர் நம்ம ஓட்டு போட்டவன் போடாதவன் எல்லாருக்கும். அவர் மீதான விமர்சனங்கள் தனி மனித விமர்சனங்களாக மாறாமல் இருப்பது இந்தியாவுக்கு நல்லது. பட் ராகுல் காந்தி கிட்ட அந்த எந்த விதமான ஒரு கண்ணியத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சகட்டு மேனுக்கு அடிக்க வேண்டியது, அப்புறம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டியது. சவுக்கிதார்க்கை சோறுன்னு சொல்லிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டான் இல்லையா? 19 மன்னிப்பு கேட்டார். இது ராகுலோட வரலாறு. அதனால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மோடியை கோத்து ராகுல் பேசியது தவறு தவறு தவறு. நாட்டின் பிரதமர், நம்ம எல்லாருக்கும் பிரதமர் பிடிக்குதோ பிடிக்கலையோ, பட் அரசியல் ரீதியாக எந்த எல்லைக்கும் போகலாம். இப்போ நம்முடைய வர்த்தக ஒப்பந்தத்தில் வந்து இந்தியாவோட சங்கத்தை, குறிப்பாக விவசாய பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து டம்ப் பண்ணும்போது இந்தியாவின் 75 கோடி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சிக்கல் வரப்போகிறது எனும்பொழுது அதை பற்றி எவ்வளோ வேணால் பேசலாம். பெண்கள் விஷயத்தை, சிறுமிகள் விஷயத்தில் பிரதமரை சம்மந்தப்படுத்துவது என்பது நிச்சயமாக ஏற்புடையதல்ல. தவறான பாதையில் தான் ராகுலுடைய அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது என்று தான் நான் அஞ்சுகிறேன். மோடி அவர்கள் இந்த 2வது கூட்டத்தில் மதுரையில் நடைபெற கூட்டம் வந்து கேன்சல் ஆச்சு. அப்புறம் திரும்ப வந்துட்டு அதை ஓகே பண்ணுற லெவலில் போயிட்டு இருக்கு சார். முழுமை பெறுமா 28க்குள்ள? அதுக்குள்ளேயும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுமா? தேர்தல் தேதி மார்ச் முதல் வாரம் தான். அப்படி முதல் வாரத்துக்கு மேலேயே போகும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மார்ச் 1, 2 தேதிகளில் எலெக்ஷன் கமிஷன் வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க. அங்கே ஃபுல் கமிஷன் மீட்டிங் நடக்குது. முக்கியமான மாநிலம் அது. சட்டம் ஒழுங்கு பெரிய சிக்கலாக இருக்குது. 1 கோடி பேருக்கு 1.25 கோடிக்கு வந்து அங்கே வந்து வாக்காளர்கள் விடுபட்டிருக்கிறார்கள். பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. லிஸ்ட் இன்னமும் ரெடி ஆகலை. ஸோ நோட்டிஃபிகேஷன் மார்ச் 3 தேதிக்கு மேலே தான். ஃபஸ்ட் வீக் தான் அல்லது செகண்ட் வீக்கோட ஆரம்பத்தில் இருக்கலாம். 1. 2வது வந்து பிஜேபி கூட்டணி வந்து அவங்க மார்ச் 1ஆம் தேதி மோடியோட மதுரை மீட்டிங் இருக்கு. பிப்ரவரி 28 வச்சிருந்தாங்க. அதுதான் மார்ச் 1ஆம் தேதி பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்ட். அதில் வந்து அநேகமாக அவங்க ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. சரி, இன்னைக்கு ஒரே ஒரு கட்சி மட்டும்தாங்க அங்கே வர வேண்டியிருக்கு. தேமுதிக தான். மற்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய இதுவாக இல்லை. ஓபிஎஸ் சுத்தமாக இடம் இல்லைன்னு சொல்லியாச்சு. ராம்தாஸ் முடிஞ்சு போச்சு அன்புமணி வந்ததால். அது இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் வந்து தெளிவாக வந்து அன்புமணி தான் பாமகன்னு டெல்லி ஹைகோர்ட்டில் சொல்லி டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் நீ சுப்ரீம் கோர்ட்லாம் போய் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆகவே தேமுதிக மட்டும்தான் முடிவு பண்ண வேண்டியது. ஐ திங்க் அது 21ஆம் தேதி மார்ச் 1 பிரதமர் மதுரை மாநாட்டுக்கு முன்பு என்டிஏ அலையன்ஸ் ஷேப்புக்கு வந்துடும் தான் எனக்கு தோணுது. தொழிலாளர் நலச்சட்டத்திற்கு எதிராக வந்துட்டு போராட்டங்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா அறிவிச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்துட்டு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு சார். என்ன முடிவை நோக்கி இது போகிறது அப்படிங்கிற சார்? இல்லைங்க, அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது பார்லிமெண்ட் நிறைவேற்றிருச்சு. ஆமாம், 29 சட்டங்களை 4 சட்டங்களை மாற்றிருக்காங்க. நிறைய பாதிப்பு வருந்தான்னு சொல்கிறாங்க. தொழிற்சங்கங்கள் எல்லாம் அஞ்சுக்கின்றன. 10க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் இன்னைக்கு. பட் தமிழ்நாட்டில் ஒரு பாதிப்பு இல்லை. உங்களுக்கு கேரளாலாம் மொத்தமாக முடங்கி கிடக்குது இன்றைக்கி. ஆகவே இது வழக்கமாக மோடி அரசாங்கத்தோட சித்து வேலை தான். 4 லேபர் கோட்ஸ். அது பட் ஒத்துக்கிட்டாங்க அவங்க. 4 அது தொழிலாளர் நல சட்டங்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக 150 ஆண்டுகளாக இருந்த தொழிலாளர் சட்டங்கள் வந்து இன்று மாற்றப்பட்டு இருக்கின்றன. இது தொழிலாளர்களுக்கு விரோதமானது என்பது தான் தொழிற்சங்கங்களோட கருத்தாக இருக்குது. பிஎஃப் டிடக்ஷன்லேருந்து பல விஷயங்கள், அப்புறம் ஹையர் அண்ட் ஃபயர் பாலிசி தான். அது நிரந்தர ஜாப் என்பதே போயிடுச்சு. கான்ட்ராக்ட் லேபரை தான் இது மேலும் வலியுறுத்துது. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கட்சிகளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சட்டமாக வந்து விட்டது. இதோட தான் வாழ கற்றுக்கணும்னு தான் எனக்கு தோணுது. திமுக கூட்டணியில் சீட்ஸ் வந்து அதிகம் வந்து கேட்டு முன்பை விட இப்போ எல்லாருமே வந்துட்டு டபுள் டிஜிட் சீட்ஸை வந்து கம்யூனிஸ்ட்டும் எதிர்பார்க்குது, விசிகாவும் எதிர்பார்க்குது, மதிமுகவும் எதிர்பார்க்குது. அதிகப்படியான நெருக்கடிக்கு வந்துட்டு திமுக தலைமை வந்து தள்ளப்பட்டிருக்குங்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க சமாளிச்சிருவாங்க. அவங்க ஒரு பிரச்சனை காங்கிரஸ் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை அவங்களுக்கு காங்கிரஸ் மட்டும்தான் பிரச்சனை. அதை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நேற்றைக்கு தெளிவாக அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டார் ஸ்டாலின். அப்போ 22ஆம் தேதி குழு அமைச்ச பிறகு பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் போகுமான்ற கேள்வி எழுது. போனாங்கன்னா ஸ்டாலின் சொன்னதை ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். போகலன்னா கூட்டணி சிக்கலுக்கு உள்ளாகுதுன்னு அர்த்தம். என்ன பண்ண போகிறாங்கன்றது அவங்க தான் முடிவு பண்ணணும்.
மற்ற கட்சிகளோட திமுக எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் கொடுப்பதை வாங்கி கொண்டு போயிடுவார்கள். அவர்களை எப்படி சமாளிப்பது என்று ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் ரொம்ப நன்றாக தெரியும். நிலோஃபர் கபில் போன்று அதிமுகவில் அதிருப்தியா இருந்தவங்க வெளியேறினவங்க நிறைய பேர் இப்போ திமுக இணையறதுக்கு ரெடியாக இருக்காங்க. திமுக யார் வந்தாலும் அதிமுக வந்து எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்துட்டு ஏடிஎம்கேவினுடைய லாபி வந்து அதிகமாக தொடங்கியது. அங்கே திமுக வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இன்னமும் வருகை இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் போய் வந்து சார் நிலோஃபர் கபில்லாம் எந்த மாவட்டம் அந்தம்மா? வேலூர் மாவட்டம் சார், வேலூர் ராணிப்பேட்டை. ஆமாம், இப்போ அங்கேருந்தெல்லாம் போகிறாங்கன்னா வந்து ஏடிஎம்கே அவங்க ஆதரவாளர் கொஞ்சம் பேராது போவான். எல்லாரையும் திமுகவில் சேர்த்துக்கிறாங்க. அது திமுகக்குள்ள பாரம்பரியமாக இருக்கவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கு. திமுகவோட சிக்கல்களில் வரும் நாட்களில் திமுக வரக்கூடிய சிக்கல் இதுதான். அதிமுகலேருந்து உள்ளே வந்தவனால திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி காத்திருக்கிறது. பட் ஸ்டாலின் வந்து தெளிவாக இருக்கார், யார் வந்தாலும் உள்ளே சேர்த்துக்கணும்னு. திமுகவின் முகத்தை மாற்ற அவர் விரும்புகிறார். பரம்பரை திமுக காரனை விட அதிமுகலேருந்து வர திமுக காரன் தான் தனக்கு ஏதுவான அரசியலை செய்யக்கூடியவன் என்று அவர் நம்புகிறார். அதனால் அந்த கேரக்டரை கன்வர்ஷனுக்கு, அதனுடைய குணாம்சம் மாற்றத்துக்கு ஸ்டாலின் அடித்தளம் இட்டு கொண்டிருக்கிறார். தெளிவான முடிவு இது. ஒரு கட்டத்தில் அவங்க எல்லாரும் ஏடிஎம்கேலேருந்து போகிறவங்க திமுகவை கைப்பற்றுவார்கள். பரம்பரை திமுககாரன் அண்ணாந்து ரோட்டில் நின்று வேடிக்கை பார்க்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இறுதியான ஒரு கேள்வி சார், தமிழ்நாடு அரசியலில் வந்துட்டு மாணிக் தாகூர் பேசுகிற விஷயங்கள் சர்ச்சையானது போய் புதுச்சேரியுடைய அரசியலையும் சொல்லியிருக்காரு, நாராயணசாமியோட பதில் சொல்லியிருக்காரு. வாக்கு சதவீத அடிப்படையில் நாங்கள் தான் அதிகம் இருக்கோம், அப்போ அதிக தொகுதியில் நாங்கள் தான் போட்டியிட முடியும், திமுகவுடைய வாக்கு சதவீதத்திற்கு ஏற்றாற் போல் தான் வந்து நான் சீட் கொடுக்க முடியும், நாங்கள் பாண்டிச்சேரி அரசியலில் மாணிக் தாகூருடைய கருத்துக்கு நான் உடன்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நீ காலையில் பேசியிருக்காரு நாராயணசாமி. ஆமாம், அது நானும் பார்த்தேன். அது 3 பேர் ஸ்டாலினோட பேச்சுக்கு 3 பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், நாராயணசாமி. நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டாங்க. நாங்கள் கேட்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாராயணசாமி அவருடைய கருத்து வந்து புதுச்சேரி உள்ள திமுக வந்து இங்கே எப்படி காங்கிரஸுக்கு திமுகவுக்கு காங்கிரஸ் குடைச்சல் கொடுக்குறோம், அங்கே காங்கிரஸுக்கு திமுக குடைச்சல் கொடுக்குது. அவங்க வந்து காங்கிரஸோட பலத்தை காலி பண்ணி அங்கே திமுக வரணும்னு பார்க்குது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள் தான் வர முடியும். ஒன்று காங்கிரஸ், இல்லை வந்து என்ஆர் காங்கிரஸ், இல்லை பிஜேபி, அப்படி தான் வர முடியுமே தவிர அதிமுக திமுக 2 பேருக்குமே அங்கே ஸ்பேஸ் கிடையாது. பட் அந்த ஸ்பேஸ் அவங்க எடுக்கணும்னு பார்க்குறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயந்தான் அது வந்து. பட் எனிவே இது இப்போ இந்த சிக்கல் அங்கேயும் எதிரொலிக்குது. திமுக காங்கிரஸ் சிக்கல், தமிழ்நாட்டில் இருக்க சிக்கல் வந்து புதுச்சேரியிலையும் இன்றைக்கி எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்குது. முடிவு எட்டப்படும் நான் பார்க்குறேன். கடைசியாக சோனியா காந்தி தலையீட்டில் அங்கே முடிவு எட்டப்படும், அப்படி தான் நான் பார்க்குறேன். அது வந்து நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பயன்பட முடியாது பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி சார். நன்றி சார்.